ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள், அடியார்கள், ஜிஎஸ் சுவாமிகள் தாமரை திருவிழே சென்னும் ரங்கநாயகி தாயார் சமேத ஸ்ரீரங்கா தாமரை திருவிழே சென்னும் ஆண்டாள் நாச்சியார் தாமரை திருவிழே சென்னும் கண்ணன் கழனிலே சென்னும் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் வஸ்து. இன்னைக்கு 17வது பாசனத்தை அனுபவிக்க போகிறோம். நேற்றுக்கு நாயகனாய் நின்ற பாசனத்தில் வாயில் காப்பானெல்லாம் இது பண்ணி உள்ளே விட சொல்கிறான். இப்போ அவள் உள்ளே விட்டுட்டா. உள்ளே போனாக்க நந்தகோபாலனையும் யசோதையும் முக்கியமாக இது எழுப்பிட்டு அப்புறம் பலராமனையும் கிருஷ்ணனையும் எழுப்புறாங்கிறத இந்த பாசனத்தில் அனுபவிக்கலாம். ராமானுஜ தயாபாத்திரம் ஞான வைடாக்கியபூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மத்தாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம யுக்ம व्यामोहदस्तदिर्हाणि त्रिणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैक सिन्धोः रामानुजस्य चरणं चरणं प्रपद्ये माता पिता युवदयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आदस्य नखः वगुब्लाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरस्य महदातपट्टनाद श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्त अंग्रियेनु परहालयदिन्द मिश्रा श्रीमत्परामसमुदिं प्रणतोऽस्मि नित्यं नीलातुङ्गस्तनगिरितडिर् सुप्तमुक्तोऽपि कृष्णं पारात्र्यं संसृति सदशिरसिद्धम् अद्याभयन्ति सोशिष्टायां सृजिनिगलिगं याबलाकृत पुङ्क्ते गोदातस्य नमैदबुदं भूव एवास्तु भूदः அன்னம் வயல் ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையதால் பாடி கொடுத்தாள் நல்பாமாலை சூடி கொடுத்தாளே சொல்லு சூடி கொடுத்த சுடர் கொடியே துல்பாடை பாவை பாடி அருளவல்ல பல்வலியாய் நாடினே வேங்கிடவர்க்கென்ற விதியின் இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. முதல்ல பாசுரம், அப்புறம் அதனுடைய விளக்கங்களை அனுபவிக்கலாம். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்த கோபால எழுந்திராய். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்த கோபால எழுந்திராய். கொம்பனாக்கெல்லாம் கொழுந்தே குலம் விளக்கே கொம்பனாக்கெல்லாம் கொழுந்தே குலம் விளக்கே எம்பெருமாட்டி எம்பெருமாட்டி யசோதாய் அறிவு ஊராய். அம்பரம் மூடு அறுத்து ஓங்கி உலகம் அளந்த உம்பர்கோ மானே உறங்காது எழுந்திராய். செம்பொன் கழலடி செல்வாபல தேவா செம்பொன் கழலடி செல்வாபல தேவா. உம்பியும் நீயும் உம்பியும் நீயும் உறங்கே ஏல்வோர் எம்பாவாய். அம்பரமே, அம்பரம்னா ஆடை, தண்ணீரே குளிர்ந்த நீர், சோரே அன்னம், இவைகளை தர்மமாக அழித்து வரும் நந்தகோபால் இதெல்லாத்தையும் எல்லாருக்கும் தானம் வழங்குவானா. எங்கள் தலைவனாகிற நந்தகோபாலன் எம்பெருமான் நந்தகோபாலா, எங்களுக்கெல்லாம் தலைவனான நந்தகோபரே எழுந்திராய். நீங்கள் எழுந்திருக்கணும், விழிச்சுக்கணும். கொம்பனார்க்கெல்லாம் கொம்பு போன்ற மாதர்கள் அனைவருக்கும் கொழுந்தே கொழுந்து போன்றவளே குலம் விளக்கே நம் இடைக்குலத்துக்கு விளக்காக திகழ்பவர்களே எம்பெருமாட்டி எங்கள் எஜமானியான யசோதா யசோதை புரட்டியே அறிவு உராய். நீயும் விழித்து எழுந்திருக்கணும். அம்பரம் ஊடு அறுத்து உலகம் அறுத்து ஓங்கி உலகம் அளந்த இன்பனம். அம்பரம் மேலே அந்த அண்டத்தை தன்னுடைய காலால் தட்டி அதனால் நீர் வரவழைச்சு அதை கங்கையாக பெருக்கெடுத்த வச்சவன் பெருமான். அந்த அம்பரம் ஊடு அறுத்து ஓங்கி உலகம் அளந்த
உம்பர்கோமானே நீ உறங்காது எழுந்திராய். செம்பொன் கடல் சிவந்த பொன்னாலான வீர கடல்களை அடைந்த அடி திருவடிகளை உடையவனாய் செல்வா ஜெயஸ்ரீ பெற்றவனே பலதேவா பலராமனே உறங்காது தூங்காமல் எழுந்து இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்தில் எழுப்புறான். உம்பியும் நீயும் உறங்கேல், உன் தம்பியும் உறங்க வேண்டாம், நீயும் உறங்க வேண்டாம், எல்லாரும் எழுந்துருங்கோ அப்படின்றான். நந்தனுடைய திருமாளிகையில் முதல்ல நந்தன், பிறகு யசோதை, பலராமன், கிருஷ்ணன் இந்த வகையில் படுத்திருக்கான். இவாள் எல்லாரையும் எழுப்புறான். உலகில் உள்ள மக்களின் மோகத்தை அழிக்க அவதரித்தவன் இவன். கண்ணையார் என்னத்துக்கு பிறந்திருக்கான்? நம்ம கிட்ட இருக்கிற இந்த உலக விஷயத்தில் இருக்கிற இந்த மோகத்தை நம்மளை அழிச்சிட்டு அவனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறத நம்மளுக்கு சொல்கிறதுக்கோசரம் அவதரிச்சிருக்கான். இவன் விஷயத்தில் மோகம் அதிகமாகிட்டது. அப்போது எல்லாருக்கும் என்ன ஆயிடுது? கண்ணன் மேலே மோகம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுது. இது என்ன விந்தை? ருக்மிணி பிராட்டை இவனை புவன சுந்தரா அழைக்கிறாளே. அவளுடைய காதல் கடிதத்தில் ருக்மிணி பிராட்டி புவன சுந்தரான கண்ணனுக்கு காதல் கடிதம் எழுதுறாளாம். அந்த மாதிரி எல்லா ஆழ்வார்களும் அவனுடைய அழகில் ஈடுபட்டு பெண் உருவம் கொண்டனர். ஆண்டாள் தாயார் அவன் ஆட்டோமேட்டிக்காக அவளே பொண்ணாக பிறந்தா, அதனால் எல்லா பகவானையும் அனுபவிச்சா. ஆனால் இங்கே ஆழ்வார்கள்லாம் ஆணாக போயிட்டதுனால எல்லா ஆழ்வார்களும், அதுலேயும் நம்ம ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார், இவா பெண் பாவத்தை மேலிட்டு கொண்டு நிறைய பாசுரங்கள் பகவானை அனுபவிச்சிருக்கான். கல்வன் கொள் யானறியே கரியான் ஒரு காளை வந்து வள்ளி மருங்கள் எந்த மடம் மானே போதவென்று வெள்ளி வளை கைப்பற்றி பெற்ற தாயாரை விட்டு அகன்று அன்னலம் கழனி அணியாலி புகழ்குழோ. திருமங்கை ஆழ்வார் பாடுறான். அம்மா பக்கத்தில் பொண்ணு படுத்துட்டுருக்காளாம். அவளை கருப்பா, ஏன்னா கண்ணன் கருப்பு தானே, கருப்பாக இருக்கிற அந்த கண்ணன் வந்து கரியன் ஒரு காளை வந்து யவனன் ஒரு காளையாக வந்து வள்ளி மருங்கள் என் மடமானை போத என்று, சின்ன பொண்ணான என்னுடைய மடமான வா போகலாம் அப்படின்னு சொல்லி வெள்ளி வளை கைப்பற்ற. வெள்ளி வளை அப்படின்னாக்க வெள்ளி வந்து மகாலட்சுமிக்கு உகந்தது. அந்த வெள்ளி வளை அந்த மகாலட்சுமியா இவளை நினச்சிட்டு கைப்பற்றி தாயாரை விட்டு அந்த பெத்த அம்மாவை விட்டுட்டு அவன் பின்னாடி போயிட்டாளே அப்படின்னு சொல்லி பரகால நாயகியின் தாய் என் பெண்ணை காலை வந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டது அப்படின்னு சொல்லி பாடுறாப்புல இந்த இடத்துல சொல்கிறான். உண்ணும் சோறு என்பதில் பராமச நாயகி தனியாக எவ்விதமான ஈடுபட்டு திருக்கோளூருக்கு அவசியம் செல்வாள் என்று சொல்கிறான். நம்மாழ்வார் இதில் உண்ணும் சோறு பருகும் வெற்றிலை பருகும் நீர் தின்னும் வெற்றலை எல்லாம் கண்ணனே, அந்த மாதிரி என் பொண்ணு இருக்கான்றத பரகால நாயகியா அந்த இடத்துல சொல்கிறான். வேதம் வல்லாரை கொண்டு அப்படின்ற வாக்கியம் ஆழ்வார்கள் சொல்கிறான். வேதம் வல்லார்களை கொண்டு அப்படின்னா பாகவதனை முன்னிட்டு எம்பெருமானை செயல்படணும். முதல்ல நம்ம சத் சங்கத்தில் இணைஞ்சுக்கணும், பாகவதாளோட சேர்ந்து இருக்கணும். இவாளோட சேர்ந்து இருந்தால் அவளோடைய சம்பந்தம் நம்மளை கொண்டு ஆச்சாரியன்கிட்ட விட்டுடும். ஆச்சாரியன்கிட்ட போய் சேர்ந்துட்டோம்னாக்க அந்த ஆச்சாரிய சம்பந்தம் நம்மளை தாயார்கிட்ட கொண்டு போய் விட்டுடும். தாயார்கிட்ட போய் சேர்ந்துட்டா நம்மளுக்கு நிர்பயம் இல்லை, நம்மளுக்கு எந்த பாரமும் இல்லை. பகவான்கிட்ட கண்டிப்பாக சேர்த்து போகும். அதுதான் இந்த இடத்துல எடுத்து சொல்கிறான். அம்பரமே வஸ்திரம் ஜலம் அன்னம் இது எல்லாத்தையும் தர்ம புத்தியால் அனைவருக்கும் கொடுத்து உபகரிப்பவன் நந்தன். ஆயர்பாடியில் யாருக்கும் இது இல்லைங்கிற அந்த குறையே நந்தன் வைக்க மாட்டானான். அத்தனை பேருக்கும் அம்பரம், சாப்பாடு, துணி, தண்ணி இதெல்லாம் நிறைஞ்சு இருக்காப்புல பார்த்துப்பானான். நீள் நிலத்து இருந்து உழந்த நீங்காம் நிழல் போல் நாளைக்கு வருவாயோ என்று என் நலந்தானே காலத்து இன்றைக்கே சென்றங்கால் நீ எங்கே நான் எங்கே இன்றைக்கு சற்றே இரு அப்படின்னு சொல்லி ஒரு புலவர் பாடுறார். என்னன்னா ஒரு வள்ளலை பார்த்து புலவர் பாடுறார். இந்த வள்ளல் நாளைக்கு இங்கு இல்லாமல் கண்டு மனம் வருந்துவான். அதற்கு முன்பாகவே நான் இறந்துவிட வேண்டும் என்று அர்த்த ராத்திரியில் அருகிலுள்ள பாம்பு புற்றில் கைவிட்டான். ஒருத்தன் போய் அவனுக்கு ஒரு வள்ளல் நாளைக்கு இறந்துட போகிறாங்கிறதுனால
இவனுடைய மனசு அந்த வள்ளல் இறந்ததுக்கு அப்புறம் நம்ம இருக்கக்கூடாதுங்கிறதுனால ஒரு பாம்பு புத்துல போய் அத்திராத்துல கை விடுறான். அப்போ நல்ல பாம்பு தன் சிரசில் உள்ள மணியை இவன் கையில் கக்கியது. அந்த வள்ளல் கிட்ட கொடுக்கறதுக்கு வழி இல்லை, ஏன்னா அவன் நாளைக்கு செத்து போயிட போறாங்கிறது இவனுக்கு தெரிஞ்சுடுத்து. அப்போ அவன்கிட்ட போய் நம்ம செத்து போனதுக்கு அப்புறம் ஒன்றும் இது பண்ண முடியாது. அவனுக்கு முன்னால நம்ம செத்து போயிட்டா நம்ம யாசிக்க வேண்டிய அவசியம் இல்லையேங்கிறதுக்கோசரம் அவனுக்கு முன்னால நம்ம போயிடணுங்கிற ஒரு எண்ணத்துல அந்த பாகவத சம்பந்தம் அந்த மாதிரி பண்றது. அவனை போய் பாம்பு புத்துல கையை விட்டா அந்த வள்ளல் நாளைக்கு கொடுக்காட்டா என்ன, தோ நான் இன்னைக்கு தரேன்னு சொல்லிட்டு அதனுடைய ரத்தினத்தை அந்த பாம்பு கத்திட்டான். இதனால் சந்தோஷம் அடைந்தவன் வருத்தம் புற்றிருக்கிற யாசகனை தட்டி எழுப்பி உனக்கு இப்போதே தந்தேன்னு என்றானான். அப்போது உனக்கு இப்போவே கொடுத்துட்டேன், நாளைக்கு தானே என் பிராணம் போகிறது, உனக்கு இப்போவே கொடுத்துட்டேன்றப்பல அந்த மாதிரி கொடுக்குற தன்மைங்கிறது அந்த பாகவத சம்பந்தத்தில் தான் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். காசின் வாய்த்தரம் விற்கிலும் கரவாது மாற்றில் சோறிட்டு தேச வார்த்தை படைக்கும் பண் கையினார்கள் வாழும் திருக்கோஷ்டியூர் அப்படின்னு சொல்லி பாசுரம். அன்னம் தீர்த்தம் இவைகளின் தானத்திற்கு சமமான தானம் எதுவுமே இல்லை. தாகம் எடுத்தால் இவ்வளோ தண்ணி தான் சாப்பிட முடியும் நம்மளால், அதுக்கு மேலே சாப்பிட முடியாது. பசி எடுத்தால் இவ்வளோ அன்னம் தான் சாப்பிட முடியும், அதுக்கு மேலே நம்மளால் சாப்பிட முடியாது. அதே வஸ்திரம் ஒன்று தான் ஒரு நாளைக்கு கட்டிக்க முடியும். எத்தனை வஸ்திரம் இருந்தாலும் 50 வஸ்திரம் இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு வஸ்திரம் தான் கட்டிக்க முடியும். இதை தான் இந்த இடத்துல எடுத்து சொல்கிறான். இது சமமான தானம் எதுவுமே இல்லை. மனிதன் திருப்பி அடைந்து அன்னத்தினால் தான், வேறு பொருள் எதை கொடுத்தாலும் மனதிற்கு திருப்பி உண்டாகாது. ஒருத்தன் 1 கோடி நம்மளுக்கு கொடுக்கட்டுமே, ஐயோ இன்னொரு 10 லட்சம் கொடுத்துருந்தாக்க நம்ம இந்த 1 கோடி தான் கடன் அடிச்சுட்டு அந்த 10 லட்சத்தை நம்ம வச்சுட்டு வாழலாம் போல இருக்கேன்னா ஒரு மனுஷன் மனசு அப்படி தான் நினைக்கும். ஆனால் சாப்பாடை ஒரு தடவை சாப்பிட்டதுக்கப்புறம் உடனே கொடுத்து இன்னும் கொஞ்சம் சாப்பிடுன்னு சொன்னால் எனக்கு வயிற்றில் இடம் இல்லைன்னு தான் சொல்கிறதுக்கு தோணும். துவாதசிக்கு சமமான விரதமும் இல்லை, காயத்ரிக்கு சமமான மந்திரமும் இல்லை, தாய்க்கு சமமான தெய்வமும் இல்லை, அன்னத்துக்கு சமமான தானமும் இல்லை அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறான். எப்போ ஏகாதசி விரதம் இருந்தாலும் துவாதசி அன்னைக்கு சரி நம்ம பார்த்துக்க அதித்தி வர முடியல, அவளுக்கு கொடுக்க முடியலனாக்க ஒரு கைப்பிடி அரிசி எடுத்துக்கோங்க, எடுத்துன்னு போய் கொல்லை பக்கத்தில் எறும்பெல்லாம் ஊறுறோம் இல்லையா, அந்த மண்ணில் கொண்டு போய் போட்டுருக்கோம். அது 1000 எறும்பு வந்து சாப்பிடும். அப்போ 1000 பேருக்கு நம்ம அன்னதானம் பண்ணிட்டு துவாதசி பாரணை பண்ண ஒரு பலன் நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்லி பெரியவாள்லாம் சொல்லியிருக்கான். அரித்திகளில் கூட்டு அவளுக்கு போட்டுட்டு நம்ம சாப்பிட்றது, அந்த சேஷம் சாப்பிட்றது ரொம்ப வசதி. இந்த காலத்தில் அதுக்கெல்லாம் வசதி வரலனாலும் அந்த ஒரு புடி அரிசியில் நம்மளுக்கு அந்த புண்ணியம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறான். அந்த ஏகாதசி விரந்திருந்து துவாதசிக்கு அன்னதானம் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ வசதி. அதே மாதிரி காயத்ரிக்கு சமமான மந்திரம். இப்போ பெரியவா எல்லாருமே இப்போ ஆச்சாரியர்கள் மூஞ்சியில் தான் பார்த்துக்கலாம்னு தேஜஸ் இருக்கும், வேதம் படித்தவா மூஞ்சிலமான தேஜஸ் இருக்கும். தேஜஸ் எங்கேருந்து அவளுக்கு வருது? ஒவ்வொரு வழியும் காத்தால மத்தியானம் சாயங்காலம் 3 வேளையும் அவள்லாம் சலிக்காத 1008 காயத்ரி ஜபிப்பாள். நம்ம உத்தியோகத்தில் இருக்கோன்னா அட்லீஸ்ட் 108 அட்லீஸ்ட் 11 அதை சொல்லவே நம்மளுக்கு உரி ஏறிடும். அந்த காயத்ரி மந்திரத்துக்கு சமமான மந்திரம் கிடையாது. தாய்க்கு சமமான தெய்வம், தாயை மாதிரி ஒஸ்தியானவோ இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. எதையுமே தனக்கு வேணும்னு அவள் வச்சுக்க மாட்டான். தனக்கு இருக்கோ இல்லையோ தன்னுடைய குழந்தைகள்னு அதுக்கே உருகி வாழறவோ தாய். அன்னத்துக்கு சமமான தானம் இல்லை. ஒருத்தருக்கு அன்னதானம் பண்ணுறதுங்கிறது எப்போவுமே ரொம்ப வசதி. கண்ணன் வந்து ஸ்வர்க்கத்துக்கு போனானா, சொர்க்கத்துக்கு போயிட்டா நம்மளுக்கெல்லாம் பசிக்காது. இந்திரலோக சொர்க்கம் இது மோட்சம் இல்லை. அவனை பண்ணின பாவங்களுக்கு அவனுக்கு புண்ணியம், அவன் நிறைய புண்ணியமும் பண்ணியிருக்கிறதுனால இந்திரலோக சொர்க்கம் கிடைக்கிறது. அந்த இடத்துக்கு போகிறான். ஒருத்தருக்குமே பசிக்கலாங்க. ஆனால் இந்திரன் இது கண்ணனுக்கு மட்டும் பசிக்கிறான். அப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பசி ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டப்போ அப்போ வந்து கேட்குறானா, நான் வந்து இந்திரன்கிட்ட போய் கேட்குறானா, உங்களுக்கெல்லாம் ஒத்துருக்க இந்த மாதிரி கடுமையான பசி இல்லையே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி பசிக்கிறதுன்னு சொன்னப்போ, நீ எல்லாமே தானம் பண்ண, ஆனால் நீ ஒரு நாள் கூட அன்னதானம் பண்ணலை. அன்னதானத்துக்கு மிஞ்சின தானமே கிடையாது. ஆனால் ஒன்றே ஒன்று, உன்னுடைய வலது கட்டை வர ஆள்காட்டி வரல வாயில் வச்சு சப்பு இந்த பசி அடங்கினோன்னு இந்திரன் சொன்னானா. ஏன்னு கேட்டானா, ஒரு அதித்தி வந்தான்,
எங்கேயாவது சாப்பாடு கிடைக்குமான்னு கேட்டால், தோ அந்த இடத்துல ஒரு இடத்துல அன்னதானம் பண்ணிட்டு இருக்கா, அங்கே போன்னு சொல்லி இந்த விரலை காட்டின நீ அந்த அதிதிக்கு, அந்த அன்னதானம் பண்ணுறான்னு நீ சொன்ன அந்த பலனுக்கு இந்த விரலை அடிச்சு சப்னியானா உனக்கு பசி அடங்கிடும்னு இந்திரன் சொன்னான். அந்த மாதிரி அன்னதானத்துக்கு ஒஸ்தியான தானமே கிடையாது. அவன் எவ்வளோ கொடுத்தான் கர்ணன், ஆனால் அன்னதானம் பண்ணலைங்கிறதுனால அங்கே போய் அந்த கஷ்டத்தை அனுபவிச்சான். அம்பரமே மனிதனுக்கு மட்டும்தான் முக்கியமானது வஸ்திரம். நம்ம மட்டும்தான் மானத்தை மறைக்கிறதுக்கு வஸ்திரத்தை இது பண்ணுறோம். ஆள் பாதி ஆடை பாதையெல்லாம் நம்மளுக்கு தான் சொல்கிறோம். அழுக்கடைந்த துணியை கட்டி கொண்டு விவாகம் உதவுக்கு சென்றால் மதிக்க மாட்டார்கள். அவனே உயர்ந்த வஸ்திரத்துடன் சென்றால் மதிப்புடன் வரவேற்று போஜன சாலையில் உட்கார வைப்பார்கள். அந்த நம்ம என்ன வஸ்திரம் எந்த ஸ்டேட்டஸில் தரிச்சுட்டு இருக்கோன்றத எல்லாருமே அதை வச்சு தான் நம்மளெல்லாம் மதிப்பா அப்படிங்கிற. சோரே இங்கு சங்கங்கள் பொய்ப்பாடு உடையனவே சால பெரும்பரையே பல்லாண்டு இசைப்பாரே கோலம் விளக்கே கொடியே விதானமே சூடகமே பூவே பாடகமே என்ற இடங்கு ஏன்னு ஏகாரம் வருது இல்லையா, அதே மாதிரி இங்கே சோரே அந்த ஏகாரத்தை கொடுக்குறான். ஏன்னா இங்கும் அம்பரத்தையே கொடுக்கிறான், மற்றவை கொடுப்பதில்லை. ஜலத்தையே கொடுக்கிறான், மற்றவை கொடுப்பதில்லை. சோரே கொடுக்கிறான், மற்றவை கொடுக்கவில்லை என்பது பெறப்படும். அம்பரம் துணி வேணுங்கிறாளுக்கு துணி, சாதம் வேணுங்கிறாளுக்கு துணி, தண்ணி வேணுங்கிறாளுக்கு துணி, அப்படி தான் கொடுக்குறான்னு தவிர மூணுத்தையும் ஒத்துருக்கே கொடுக்கல அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்கிறான். யாருக்கு என்ன வேணுமோ அதை தான் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அறம் செய்யும் இவைகளை தர்ம புத்தியால் கொடுப்பான். தர்ம புத்தியோட சந்தோஷத்தோட ஒருத்தருக்கு நம்ம ஒன்று கொடுக்குறோம்னாக்கா அதில் நம்மளுக்கு ஒரு ஆத்மார்த்தமான சந்தோஷத்தோடு கொடுக்கணும். ஐயோ இவாளுக்கு கொடுக்க வேண்டியிருக்கேன்னு நினச்சிட்டோம்னா அந்த கொடுத்ததுடைய பலன் நம்மளுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். தாசி யத்யானாம் நீயதே அபகாரினே தேசே காலேச பாத்ரோ தத்தானம் சாத்விகம் சுன்வது. இதில் வருது இது. தாய் தன் குழந்தைக்கு பால் ஊட்டுக்கிறாள், இதன் பயனை எதிர்பார்ப்பதில்லை. நான் என் குழந்தைக்கு பால் கொடுக்குறேன், நாளைக்கு எனக்கு அது பண்ண போகிறான் இது பண்ண போகிறான்னு எந்த தாயும் நினைக்க மாட்டான். அவன் நன்னா தான் போகிறோன்னு நினைப்பாளே தவிர அவன் அது கொடுக்கல இது கொடுக்கல எந்த தாயும் நினைக்க மாட்டான். குழந்தை வயதாகி பெண்ணை மணந்த பிறகு அப்பெண்ணின் பேச்சை தான் கேட்பான். நம்மை மதித்து நடக்க மாட்டான் என்றெல்லாம் தெரிந்தும் பால் ஊட்டுகிறாள். நாளைக்கு இந்த குழந்தை நம்மளுக்கு எதுவும் பண்ண போகிறது இல்லை, இருந்தாலும் அவன் என் குழந்தை, இன்னைக்கு எங்கிட்ட இருக்கிற பாலை கொடுக்குறேன்னு சொல்லி சொல்கிறான். பால் கொடுத்து போஷிக்கிறார். ஒரு மகான் உபன்யாசம் செய்கிறான். அங்கு வைஷ்ணவர் ஸ்மார்த்தர் என்று பலர் கூடியுள்ளனர். நெற்றியில் நேராக இடுவது உயர்ந்ததா குறுக்காக இடுதல் உயர்ந்ததா என்று ஐயம் உண்டானது. உபன்யாசகரிடம் வேண்டிக் கொண்டனர். திறமைசாலியான உபன்யாசகர் இங்கு இரு வகுப்பினரும் இருக்கிறபடியால் எதை சொன்னாலும் நமக்கு தீங்கு ஏற்படும் என்று எண்ணி குறுக்கே இடுவதும் நல்லதல்ல நேராக இடுவதும் நல்லதல்ல என்று சொல்லி கையை காட்டி இப்படியே இடுவது நல்லது என்று கொடுப்பது போல் கையை காட்டினார். கொடுக்கறது தான் இட்டுக்கிறது பிரச்சனை கிடையாது, நீங்கள் எப்படி வேணால் இட்டுக்கோங்க, கொடுக்குற கையா உங்கள் கை இருக்கட்டும்னு சொல்லி சொன்னாராம். அந்த மாதிரி வாசு தேவம் சர்வம் என்றும் ஏகைக பல லபராய ஸ்வர்வலாவ கேசவ பகவான்னு சொல்கிறோம். வாசுதேவம் சர்வம் அப்படி தான் இருந்தாராம் நம்மழ்வர். நம்மளால் அவர் அளவுக்கு நிச்சயமாக நம்மளால் இருக்க முடியாது. அதில் கோடியில் ஒரு துளி அந்த பாக்கியம் நம்மளுக்கு கிடைச்சிட்டுனா போகும். கண்ணனே கருந்தெய்வம், கண்ணனல்லால் தெய்வம் இல்லை. கண்ணா 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 கண்ணான்னு அவனை எப்பப்பெல்லாம் நம்மளுக்கு முடியுமோ, எந்த நிமிஷம்லாம் நம்மளை ஆத்மார்த்தமாக அவனை அனுபவிக்க முடியுமோ அப்படியெல்லாம் அனுபவிக்கணுங்கிறத சொல்கிறார். எம்பெருமான் எங்களுக்கு சுவாமியானவர். யார் இந்த இடத்துல எம்பெருமான்கிறது நந்தகோபனை தான் சொல்கிறான். அம்பரமே எம்பெருமான் என்பதால் கண்ணனே சொல்லப்படுகிறான்னு அர்த்தம் வரும். ஆனால் இந்த இடத்துல நந்தகோபனை சொல்கிறான்றது சொல்கிறார். மன்னர் மருக மைத்திரர் மார்க்கு ஒரு தேரின் மேல் முன்னு அங்கு நின்று மோழையை எழுவித்தவன் மலை திருமாலன் சோலை மலையில் பெரியாழ்வார் சொல்கிறார். அந்த மைத்திரர் மார்க்கு அந்த 5 பேர் சரணாகதி பண்ணிட்டு கண்ணா ஒன்றை விட்டா எனக்கு வேறு கதி இல்லைன்னு அவள் சரணாகதி பண்ணிட்டதுனால எதுவாக இருந்தாலும் கண்ணனை கேட்டு 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 அவள் பண்ணினதுனால
அந்த பாண்டவ பாரத போரில் அவளுக்கு தேர் தட்டில் முன்னாடி நின்றுண்டு அந்த தேரை எப்படி எப்படிலாம் ஓட்டணுமோ எப்படி எப்படிலாம் வளைச்சி என்னென்ன வித்தைகள் சொல்லி ஜெயத்ரதனை அன்னைக்குள்ளே அழிக்கிறேன்னு அர்ஜுனன் சொன்னாங்கிறதுக்கோசரம் 5 மணிக்கே தன்னுடைய சக்கராயத்தை அழித்து சூரியனை மறைச்சு திருப்பி கொஞ்ச நாளைக்கெல்லாம் சக்கராயத்தை திருப்பி வாங்கிட்டு அந்த சூரியன் உதிச்சுட்டுன்னு சொல்லி அதை வேடிக்கை பார்க்க வந்த ஜெயத்ரதனை உடனே அழிக்க வச்சு எத்தனை சேஷ்டிதங்கள் எத்தனை கிருபித்தனங்கள் அவன் பண்ணியிருக்கான். அவன்கிட்ட சரணாகதி பண்ணிட்டா நம்மளை காப்பாற்றுறதுக்கு அவன் எந்த விதத்திலையும் பண்ணுவான், எப்படி இருந்தாலும் பண்ணுவான். அதனால் அவன் எம்பெருமான். கிராமத்தில் பெண்களின் பொருட்டு எதையும் கொடுப்பதில்லை. அவர்களுக்கு தானம் வாங்குவதில் அதிகாரம் இல்லை. புருஷன் வாங்கலாம், கொடுக்கலாம். விவாகத்தில் புருஷன் பெண்ணை வாங்கி கொள்கிறான், புருஷனை பெண் வாங்கி கொள்வதில்லை. கன்னிகாதானம் என்றே சொல்வது வழக்கம். இந்த மாதிரி தானங்களில் நம்ம போய் ஸ்திரீகள் போய் எதையும் வாங்கிக்கிறதுக்கு நம்மளுக்கு அதிகாரம் இல்லை சாஸ்திரத்தில் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். எழுந்து இராய் புத்திரன் இடத்துல வாசலித்தால் நந்தன் யசோதைக்கு முன்பு படித்திருக்கிறான். அந்த முதல்ல நந்தன், அப்புறம் யசோதை, அதுக்கப்புறம் பலராமன், அப்புறம் கண்ணன், அதுக்கப்புறம் நீலாதேவி, அந்த வரிசையில் படுத்துருக்கான். ஆகையால் யசோதை விட்டு முதலில் நந்தனை எழுப்புகிறார்கள். புதல்வனுடைய ஸ்நேகத்தால் கூர்வேல் கொடுந்தொடிலன் நந்தகோப்பன் அவனுடைய கண்ணும் கருத்தும் எண்ணம் பூரா அந்த கண்ணன்லேயே இருக்கின்றத சொல்கிறான். அவன் முதல்ல படுத்துட்டுருக்கான். பிறகு யசோதை, பிறகு பலராமன், கிருஷ்ணன், அப்புறம் நீலாதேவி. யசோதை நந்தன் படுக்கையும் பிள்ளையின் தொட்டிலையும் விழார். அவரை முலையாலே அணைக்கும் இவளுக்கு முலைப்பால் கொடுப்பதற்கும் பிரணவத்தில் ஆ உ மா என்பதை கவனிக்கவும் அக்ரதக பிரணயவ் ராமக என்று வால்மீகி ஸ்லோகம். இதை ராமன் காட்டுக்கு செல்லும்போது முதலில் ராமன், பிறகு சீதை, பிறகு லக்ஷ்மணன். முதல்ல ராமன் போகிறான், ஆ, அடுத்தது சீதை, ஊ தாய, மா ஜீவன். இந்த வரிசையில் தான் போகிறான். கொம்பு நாட்கெல்லாம் கொடி போல் மெலிந்து இருப்பவள்ங்கிறதுக்கெல்லாம் என்ன உள்ள அர்த்தம் அப்படின்னாக்க, நம்மளுக்கு எவ்வளோக்கு பாவ புண்ணிகள் ரெண்டுமே அழிஞ்சு அந்த பரமபதம் நம்ம கிட்டக்க வரதோ அதுதான் மெலிஞ்சு. இடை குறுகி அப்படின்னு விரிவாள்லாம் கொடுக்குறானாக்க, அந்த இடை குறுகிறது என்னன்னாக்க, அந்த இந்த லீலா விபூதியை நம்ம உற்ற போகிறோம், நித்திய விபூதிக்கு நம்ம போக போகிறோம், அதனுடைய காலம் நம்மளுக்கு குறுகிண்டே வருது. அதுதான் இந்த இடைங்கிறது. கீழே இருக்கிற பாகம் இந்த லீலா விபூதி, மேலே இருக்கிற பாகம் நித்திய விபூதி. இந்த எடை குறுகிறதுங்கிறது அதுதான். இந்த லீலா விபூதியை விட்டுட்டு நம்ம அங்கே போகிறதுக்கு நம்மளுக்கு காலம் குறுகின்னு வருது, அவனை போய் அனுபவிக்க போகிறோங்கிறது தான் அந்த சொல்கிறான். அந்த மாதிரி யசோதா பிராட்டி, ஏன்னா அவள் கண்ணனேன்னு இருந்ததுனால அந்த கண்ணனுடைய அருள் அவள்கிட்ட நிறைஞ்சு இருக்கிறதுனால அவளால் அதை சாதிக்க முடிஞ்சுது. அந்த கொம்மனார்க்கெல்லாம் கொடி போல இருக்கிறவள் அவள். ஒரு எம்பெருமானுக்கு தாய்மார்கள் கௌசல்யை, தேவகி, யசோதை. இவர்களுள் யசோதை கொழுந்து போன்றவள் மேன்மை பெற்றவள். ஏன்னா அவனை அடிக்கவும் அடிப்பான், அணைக்கவும் அணைப்பான், அவனை காப்பாற்றவும் காப்பாற்றுவான். எல்லா விதத்திலையும் யசோதை பெற்ற அந்த பாக்கியம் கௌசலைக்கு கூட அவ்வளோ பாக்கியம். ஏன்னா அவன் ராமன் அரண்மனையில் பிறந்தான். கௌசல்யை அவனை போய் அடிக்க முடியாது, கொல்ல முடியாது, அவனை ஓடி பிடிச்சி அவனோட விளையாட முடியாது, எதுவும் பண்ண முடியாது, அவனை அனுபவிக்க முடியாது. ஏன்னா ராஜா குழந்தை. அந்த தாய்மார்களுக்கெல்லாம் ஒரு சர்டன் லிமிட் தான் குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்கு கொள்றதுக்கெல்லாம். தாதிகள் தான் அவள்லாம் பார்த்துப்பாட தவிர குழந்தைகளை அம்மா நேரடியாக போய் பண்ண முடியாது. ஆனால் தேவகிக்கு அந்த வாக்கியமே கிடைக்கல. ஆனால் யசோதை அனுபவித்த அந்த அனுபவம் அதனால்தான் பெரியவர் சொல்கிறார், அந்த யசோதைங்கிறத ஒரு நாளைக்கு ஒரு 10 தரம் 12 தரம் சொல்லுங்க, அந்த பாக்கியம் அவனை அனுபவிக்கிற பாக்கியம் நம்மளுக்கு தானே கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஞானத்து புத்திரனை பெற்றார் நங்கை மீர் தானே மற்றும் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி யசோதை சொல்கிறதா பெரியாழ்வார் சொல்கிறார். ஞானத்து புத்திரனை பெற்றேன், நான் தான் பெற்றேன், மற்றும் யாரும் இல்லை அப்படிங்கிறார். இவளே யசோதை பேசுகிறார். மேலும் ஆயர் கொழுந்தாகி அவரால் புடை உண்ணும் மாயபிரானை என் மாணிக்க ஜோதியை தூய அமுதை பருகி என் மாயப்பிறவி மறுவு அர்த்தேன். அந்த யசோதைனால எப்படியெல்லாம் அவன் வளர்க்கப்பட்டானோ அந்த இதெல்லாத்தையும் நினச்சி அந்த தூய அமுதை பருகி நான் என்னுடைய
மாயப்பிறவியை, இந்த மாயப்பிறவியை அவனுக்கும் நம்மளுக்கும் ஒரு பெரிய மாயத்திரையை அவனே தான் ஏற்படுத்தியிருக்கான். அந்த மாயத்திரையை எப்போ அவன் அவுக்குறான், அவனை நம்ம உணர்ந்துட்டோம்னா நாராயணாய ஏகம் நீதான் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டோம்னா அந்த நிமிஷம் அந்த மாயத்தரையை விளக்கிடுறேன்னு சொல்லி கீதையில் கண்ணனே சொல்கிறான். யசோதை புருஷனுக்கு புகழை கொடுப்பாள், கிரகஸ்தனுக்கு தன் மனைவி அன்றோ புகழால் ஏற்படுகிறது. ஒருத்தருக்கு புகழ் வரணுன்னாக்க அவனுடைய மனைவியை ஸ்தானத்தை வச்சு தான் அவனுக்கு புகழ் வர்றது. அதனால் இப்படி நந்தனையும் அவனுடைய மனைவான யசோதையும் எழுப்பி மேலே பலராமனையும் கண்ணனையும் எழுப்புகிறாள். அம்பரம் ஊடு அறுத்து என்பது கிருஷ்ணனின் விஷயம், செம்பன் என்பது பலராமன் விஷயம். திருவிக்ரம அவதாரம் எடுத்த எம்பெருமானிடத்தில் 1000 பெண்களுக்கு அபிமரமான அபிவாதம். அந்த திருவிக்ரம அவதாரம் எடுத்ததை அந்த கண்ணன் இங்கே வந்துட்டானேங்கிறது இவளுக்கெல்லாம் ரொம்பவே இது. யசோதனை அருகில் கண்ணன் சயனித்திருக்கிறான் என்று எண்ணி அந்த பெண்கள் அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகமடைந்த என்று சொல்லிக்கொண்டே வந்தனர். உண்மையில் படுத்திருப்பவன் பலராமன். அவன் தன்னை விட்டுவிட்டு கண்ணனை எழுப்புகிறார்களே ஏன் என்று கோபமடைந்தான். அதனால் உடலிலும் முகத்திலும் உள்ள வஸ்திரங்கள் இங்கும் அங்குமாக எடுத்து முகத்தை போர்த்தி கொண்டான். அது சமயம் அவனை பார்த்து இது கண்ணன் முகமன்று பலராமனுடைய முகம் என அறிந்து திறமை பெற்ற இந்த பெண்கள் உம்பர்கோன் என்று சொல்லி வந்தவர்கள் கோ மானே என்றார்கள். பிறகு செம்பொன் கடலடி என்பதாக சொல்லி பலராமனை எழுப்புகிறார்கள். ஆக இந்த பாசுரம் பலராமனை பற்றியதே என்றும் சொல்லலாம். ஒரு உபன்யாசம் நடக்கிறது, எல்லோரும் கேட்கிறார்கள். அதில் 2 தனிகர்கள், ஒருவன் லட்சாதிபதி, மற்றவன் கோடீஸ்வரன். உபன்யாசகர் இவர்களை கவனித்து சுதி செய்ய ஆரம்பித்தார். அதில் லட்சாதிபதி ஜவுளிக்கடை, மளிகை, மார்க்கெட் முதலில் பல வியாபாரம் செய்கிறார், தான தர்மம் நிறைய செய்கிறார் என்றெல்லாம் புகழ்ந்தார். கோடீஸ்வரனுக்கு தன்னை சுதி செய்யவில்லையே என்று மனதில் கிளேசம் ஏற்பட்டது. அந்த கிளேசத்தை கண்ட உபன்யாசகர் லட்சாதிபதியை புகழ்ந்து கொண்டே வந்தவர் இவருக்கு மேலானவர் இந்த கோடீஸ்வரர் என்று சொன்னார். இதனால் கோடீஸ்வரனுக்கு மிகவும் மகிழ்ச்சி. அதுபோல் கண்ணனை புகழ்ந்து கொண்டே வந்து அவனுக்கு மேலானவன் பலராமன் என்று புகழ்ந்தார். எப்படி கண்ணன் பலராமன் இவர்களை பற்றி பாசுரம் ஆகலாம். இந்த விதத்தில் நம்ம நோக்கினோம்னாக்க இந்த பாசுரம் கண்ணனுக்கும் உண்டு பலராமனுக்கும் உண்டு நம்ம எடுத்துக்கலாம். எம்பெருமான நித்திய சூரியகளின் விஷயத்தில் தேவரின் காட்சி அளிப்பது எங்கள் விஷயத்தில் தலைக்கு அலங்காரமாக திருவடிகளை தந்து அருளினே. கதாபுன என்று ஆளவந்தார் அபேட்சித்தபடியும் பரதாத்வான் யாவன்ன சரணவ் என்று வேண்டப்பட்டபடியும் திருவடிகள் எங்களுக்கு அநாசயமாக கிடைத்தது. இதற்கு காரணம் பலி சக்கரவர்த்தியே ஆக அவனையே புகழ வேண்டும். பகவானுடைய அந்த திருவடி காட்சி கண்ணுக்கு தெரிஞ்சிருத்து, அது கிடைச்சிருத்துங்கிற அந்த இதுவே போரும்னு சொல்லி சொல்கிறான். பத்ரம் புஷ்பம் என்று பகவான் தன்னை பக்தியுடன் பூஜிப்பவர்களுக்கு அருளுகின்றேன் என்று சொன்னான். அந்த பகவான் மகாபலி சக்கரவர்த்தியை எதற்காக பாதாளத்தில் தள்ளிதான்னா நாமும் 100 கேள்விகள் செய்தோம் என்று அகங்காரத்துடன் இந்திரனுடைய கால அளவு இருக்கும்போதே அவனுடைய ராஜ்யத்தை அபகரித்தான். ஒருத்தருக்கு உரிமையான பொருளை அவாக்கிட்டேருந்து அபகரிக்கிறதுங்கிறது மகாபாவம். அதனால்தான் மகாபலி சக்கரவர்த்தியை அடிக்கலை. ஏன்னா அவன் நிறைய தான தர்மங்கள் பண்ணியிருக்கான், நல்ல வாழ்க்கெல்லாம் நிறைய கொடுத்துருக்கான். அதனால் அவன் பண்ண தப்புக்கு அவனுக்கு தண்டனை பாதாள லோகம் அப்படின்னு சொல்லி வச்சான். எம்பெருமான் உலகம் வளர்ந்த போது மேலுலகம் வரை அவன் திருவடி சென்றது. இப்படி வளரும்பொழுது அவன் திருவடிக்கு மேலே பரவி இருந்த நட்சத்திரின் கூட்டங்கள் முத்துக்களான மேல்கட்டு போல் இருந்தது. அந்த நட்சத்திரம் நிறைய நம்மளுக்கு இங்கேன்னு பார்க்கறதுக்கு 1-2 தான் தெரியுது. நட்சத்திர கூட்டங்கிறது கோடான கோடி நட்சத்திரங்கள் இருக்கு. அது எல்லாம் முத்து மாதிரி அவன் பெரிய திருவடி இல்லையா, மேலே வரைக்கும் அளக்கணும்னா இவ்வளோ பெருசு இருக்கும். அதில் முத்து கோத்து அவனுடைய காலை சுற்றி 40 அதெல்லாம் இருக்கும். அந்த நட்சத்திரங்கள் திருக்கழுத்துக்கு ஏற்ற முத்து மாலையாக இருந்தது. மேலும் வளரும்போது திரு அறைக்கு நேர் முத்துக்களால் செய்யப்பட்ட மேகமலை. முதல்ல கால் மட்டும் மேலே போனப்போ அந்த காலுக்கு சுற்றி முத்து. அது கொஞ்சம் வளர்ந்த உடனே திரு அறைக்கு, அதுக்கப்புறம் கொஞ்சம் போனவுடனே கழுத்துக்கு முத்து மாலை. அந்த மாதிரி காட்சி அளித்ததுங்கிறான். மேலும் நீ உலகந்து அதனால் வெற்றி அடைந்தார், வெற்றி கொடி நாட்டினாய். அந்த கொடிக்கு ஆடை கங்கா நதி. அந்த திருவடி அளந்ததுனால தான் கங்கா வந்தான். அதனால தான் கங்கா வந்ததுனால அதுக்கு வெற்றி. அந்த அவனுடைய திருவடி அளந்த வெற்றிக்கு காரணம் அந்த கங்கா நதி.
உறங்காது எழுந்திரார். தாய் குழந்தையை அழைத்து கொள்வது போல் பொருள் இன்பம் இவற்றில் ஈடுபடுகிற தேவதைகளிடம் நான் ஏன் உனக்கு ஆசை, உன்னையே விரும்பியிருக்கும் எங்கள் விஷயத்தில் ஆவலை காட்ட வேண்டாமா? அவன் நம்மளை அடைச்சின்னு படுத்துருக்கான். நம்மளுக்கு எல்லாத்தையும் எடுத்து எடுத்து கொடுக்குறான். நம்மளுக்கு நல்லதெல்லாம் உபதேசிக்கிறான். இதை விட்டுட்டு வேற தேவதைகள் கிட்ட போய் நம்மளுக்கு என்னத்துக்கு ஆசை அப்படின்னு சொல்லி கேட்குறான். உண்மையில் உன்னால் நாங்கள் எழுப்பப்பட வேண்டும். நிஜமா என்னை நீ எழுப்பிடணும். என்னை நீ எழுப்பிட்டியனாக்க அப்போ எனக்கு வேற நினப்பு வராது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அல்லும் பகலும் உன்னை அண்டின பாண்டவர்களுக்காக பல வேலைகளை செய்தார். செய்த பிறகும் தன்னை கடன்காரனாகவே சொல்லிக்கொண்டார். அப்படி இருக்க செய்யும் எங்கள் விஷயத்துலேயும் உண்ணாது உறங்காது இருக்க வேண்டாமா? என்னமோ தூங்குறாப்புல நீ இன்னும் பாவனை பண்ணிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொல்லில் குறையில்லை சூது அறியாத நெஞ்சமே, எள்ளி பகல் எண்ணாது எப்போதும் தொல்லை கண் மாத்தானே எல்லாம் ஓர் ஐவரையே மாறாக காத்தானே கொண்டு நீ காண். சொல்லில் குறையில்லை. நம்ம வாயிலேருந்து வர வாக்கில் சொல்லு கிடையாது. சூது அறியாத நெஞ்சமாக நம்ம நெஞ்சம் இருக்கணும். எள்ளி பகல் என்னது, ராத்திரி பகல் அதெல்லாம் பிரிச்சே பார்க்கக்கூடாது. தொல்லை கண் ஆத்மாவை எல்லாம் ஓர் ஐவரையே. அந்த 5 பேருக்கோசரம் அவன் என்னெல்லாம் பண்ணான், அந்த மாறாக காத்து கொண்டானே அப்படின்னு சொல்லி நீ திருவந்தாதியில் இதை எடுத்து கொடுக்குறான். பஞ்சவரை பல வகையிலும் காத்து வந்தார் என்று சுவாமி தேசிகன் முழு பாசத்தையும் அனுபவிக்கிறான். வஞ்சனை பூதனையை மாய்த்தார் வந்தார், மல்லர் மதக்கரியான மலைத்தார் வந்தார், கஞ்சனை போர் கடும் சினத்தால் கடிந்தார் வந்தார், கண்ணுதல் முன்வாரணம் தோல் கழித்தார் வந்தார், வெம் சொல் தர வீடு கொடுத்து உகந்தார் வந்தார், விலக்கு இல்லாத வழி நடத்த விரைந்தார் வந்தார், பஞ்சவரை பல வகையிலும் காத்தார் வந்தார், பாஞ்சாலி தன் கொழுத்தல் குழல் முடித்தார் வந்தார் தாமே. அவனுடைய சேஷிதன் பூராத்தையும் இந்த இடத்துல எடுத்து கொடுக்குறார். பாஷ்ய காலத்தில் நடந்த ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் பார்த்துருவோம். கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் எம்பெருமான் உணவளிக்கிறான். கல்லுக்குள்ளே தான் அந்த தேரை இருக்குது. அதை வெளியில் எங்கேயும் போய் இது பண்ணலை. ஆனால் அதுக்கு சாப்பாடு பகவான் எப்படியோ கொடுத்துட்றான். அவன் சர்வ ஜெகத் ரட்சகன் ஆகையால் அனைவருக்கும் அந்தந்த சமயத்தில் தக்கபடி உணவளிக்கும் நிர்பந்தம் ஏற்படுகிறது. ஒரு சமயத்தில் ஒரு சிற்பி இருக்கானான். அவன் பதில் சுவரை தட்டி தட்டி பார்க்கும்போது வெளியிலேருந்து வந்த திரையை பார்க்குறான். பார்த்த உடனே உயிருடனும் புஷ்டியாகவும் இருந்தது. இதை பார்த்து கல்லுக்குள் இருக்கும் இந்த தேரைக்கும் எம்பெருமான் உணவு கொடுத்து ரட்சிக்கிறானே என்று ஆச்சரியப்பட்டான். ஆச்சரியப்பட்டப்போ அதோடு நிறுத்தின்னு இருக்கணும். அவன் என்ன பண்ணிட்டான், இனி நாமும் இந்த தொழிலை விட்டு பகவானே ஆசிரித்து இருந்தால் ஏன் நம்ம ரட்சிக்க மாட்டான், நம்மளே இனிமேல் எந்த தொழிலும் பண்ண வேண்டாம், இப்படியே இருந்துட்டா பகவான் ரட்சிப்பான்னு சொல்கிறான். பகவானே ஆசிரித்திருந்தால் ஏன் நம்மை ரட்சிக்க மாட்டான் திடமான உறுதி கொண்டு தன் தொழிலை செய்யாமலே இருந்து விட்டான். இப்படி தன்னிடத்திலேயே மனத்தை செலுத்திய சிற்பிக்கு உணவை கொடுக்கும் பொறுப்பு பகவான் தலையில் விழுந்தது. நம்ம அவங்கிட்ட பாரத்தை கொடுத்துட்டு போனால் அவனுக்கு அந்த பொறுப்பு அவனுக்கு நிர்பரக, நம்மளுக்கு எந்த பயமும் இல்லை, எந்த பாரமும் இல்லை. ஏன்னா அவன் பார்த்துப்பான்ற ஒரு தைரியத்தில் இவன் இருந்துட்டான்னா அப்போ அவனுக்கு அந்த பாரம் போய் சேர்ந்துட்டு, அதனால்தான் தன் தலையை சும்மாடு வைத்து கொண்டு அதில் உணவை வைத்து தினமும் இவனுக்கு கொடுப்பான். பகவான் பிரத்யட்சமாக வந்தான். வந்துட்டு தான் தலையில் சும்மாடை வச்சுட்டு அதில் சாப்பாடு எடுத்துன்னு போய் தினமும் அவனுக்கு கொடுப்பானா. சும்மாடு சுமத்துவது நித்தியபதி வேலையாயிடுச்சு. தினமும் பகவான் அதை போய் கொடுத்துட்டுருக்கான். இதை அறிந்த எம்பெருமானார் பகவானுடைய ரட்சணாபரம் இப்படி அடைந்ததே என்று சந்தோஷப்பட்டார். இப்படியெல்லாம் கூட ரட்சிக்கிறானேன்னு சொல்லிட்டு பாஷ்யக்காரர் சந்தோஷப்படுறான். காலக்கிரமத்தில் அந்த பக்தன் இறந்தான். அவனுடைய காலம் முடிஞ்சு போயிடுது. அப்போ இறந்தான். அதிலிருந்து எம்பெருமானுக்கு சுமக்கும் வேலை மிஞ்சிட்டுன்னு சொல்லி பாஷ்யக்காரர் சொன்னாராம். அப்பா அவனுடைய காலம் முடிஞ்சிடுத்து, எம்பெருமான் தினம் அவனுக்கு சும்மாட சொந்து போக வேண்டிய வேலை இல்லைன்னு சொன்னான். ஆக இதிலிருந்து பக்தர் விஷயத்தில் எம்பெருமான் நடந்து கொள்ளும் விதத்தை நம்ம நன்கு அறியலாம். இப்போ 1000 வருஷத்துக்கு முன்னால் பாஷ்யக்காரர் இருக்கிற செய்யுது பிரத்யட்சமாக நடந்தது. இதெல்லாம் நம்ம இது பண்ணிக்கணும். அப்போ ஒரு பக்தன் தன்னையே என் பெருமான் என்னை காப்பாற்றுவான் அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணத்தில் இருந்துட்டாக்க அவன் எப்படியெல்லாம் நம்மளை காப்பாற்றுறாங்கிறதுக்கு தான் இதை எடுத்து சொல்கிறான். செம்பர் கடலடி செல்வான்.
இதில் பலராமனை எழுப்புகின்றனர். கண்ணனை போல் இவனும் நோன்புக்கு உதவி புரிபவன். இவன் திருவடிகளில் வீர கடல்கள் அணியப்பட்டுள்ளன. பிரபல அசுர கூட்டங்களை கொண்டு ரட்சணம் செய்தபடியால் இவனுக்கு வீர கடகம். ஆச்சாரியர்களுக்கும் திருவடியில் வீர கடகம் சாத்துவது உண்டு. அவர்களும் மக்களுக்கு ஏற்பட்ட புலன்முகமாக வந்த பகைவர்களை அழித்து க்ஷேமத்தை கொடுக்கிறபடியால் பலராமனையும் ஆச்சாரியனும் ஒன்றா இந்த இடத்துல எடுத்து காட்டுறார். அந்த பலராமனுக்காக ஏற்பட்டதுன்றதையும் இந்த இடத்துல எடுத்து காட்டுறார். எழுந்திர, நீங்கள் எழுந்திருந்தால் போதும். திருவிக்கிர அமதாத்தை போல் உலகை அளக்க வேண்டாம். நடந்த கால்கள் நொந்தனவோ கிடந்தவாறு எழுந்திருந்துன்னு திருமணி சொன்னதுக்கோசரம் குழந்தையில் இருக்கிற பகவான் பிரத்யட்சமாக எழுந்தார். அந்த ஆழ்வாரை பார்த்துட்டு வேண்டாம் வேண்டாம்ப்பா, நான் சொல்லிக்க தெரியாமல் அப்படியே இருந்துக்கோன்னா அந்த உத்தான சாணத்தில் எப்படி துளியூண்டு எழுந்த நிலையிலேயே இன்னைக்கு நம்மளுக்கெல்லாம் காட்சி கொடுத்துருக்கான். அவனை நினச்சிக்கோங்க, அவனை நம்புங்கோ, அவன் நம்மளை காப்பாற்றுவான்ற ஒரு ஸ்திரமான நம்பிக்கையோடு இருங்கோ. இருந்தால் அவன் ஏதாவது தெய்வம் மனுஷ ரூபினன், அவன் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து நம்மளை காப்பாற்றிடுறான் அப்படிங்கிறத சொல்கிறான். இப்போ இதுக்கெல்லாம் உள்பொருளை கொஞ்சம் அனுபவிக்கலாம். அம்பரமே அறம் செய்யும் என்பதை பகவானிடத்திலும் நந்தகோப்பனிடத்திலும் யசோதையினிடத்திலும் சூரிய பதியான வர்தேவனிடத்திலையும் சேர்க்கலாம். 1, 16, 17, 18, 21 இந்த பாசனங்களில் நந்தகோப்பன் சொல்லப்படுகிறான். இந்த பாசனங்களை மட்டும்தான் நந்தகோப்பனை தாயார் எடுத்து காட்டுறான். கூர்வேல் என்பது நந்தகோப்பனுடைய மங்களாசாசனம். நந்தனுடைய மங்களாசாசனம் எம்பெருமானத்தில் அந்த கூர்வேல்னு சொல்கிறது நந்தகோப்பனுக்கு மங்களாசாசனம். எப்படின்னு கேட்டால் அந்த கூர்வேல் என்னத்துக்கோசரம் அவன் வச்சுருக்கான்னா கண்ணன் கிட்ட எதுவும் அண்டிடக்கூடாது, கண்ணனை யாரும் வந்து பக்கத்தில் போய் அழிச்சிடக்கூடாதுங்கிறதுனால சொன்னான். நாயகனா என்பது அவன் கோபர்களுக்கு அதிபதி என்பதை காட்டும். அம்பரமே என்பதால் ஔதாரியமும், உந்து மதக்கடிற்றின் என்பதால் பராக்கிரமும், வள்ளல் பெரும்பசுக்கள் என்பதால் ஐஸ்வர்யமும் காட்டும். ஒவ்வொரு பாசத்தில் நந்தகோப்பனுக்கு என்னென்ன அடமொழி வருதுங்கிறத இந்த இடத்துல எடுக்கலாம். கூர்வேல் அப்படிங்கிறது முதல் பாசுரம், அடுத்தது நாயகனாய் அப்படின்னு சொல்கிறது இந்த பாசுரம், அப்புறம் அம்பரமே உந்து மத கழித்தன் என்ப அவனுடைய பராக்கிரமம், வள்ளல் பெரும்பசுக்கள் என்பதால் ஐஸ்வர்யமும் காட்டப்படுகிறது. யாரையோ புத்தகத்தில் நந்தனுடைய அவதாரத்தை புகழ்ந்து பேசுகிறார். சிந்தாமணி, கல்ப விஷம் இவைகளையும் அதிகிரகத்து தானம் செய்கிறான். இதெல்லாம் கூட போய் தானம் வாங்கிட்டு அதையும் இவன் தானம் பண்ணுறான். அப்பேற்பட்டவனா நந்தன். முன் பாசத்தில் 3 ரகசியங்கள் சொல்லப்பட்டன, 3 மந்திரங்கள். போன பாசத்தில் நம்ம பார்த்தோம். ஃபஸ்ட்டு அக்ஷஸ்திரம் மூல மந்திரம், அடுத்தது துவயம், அப்புறம் சரம ஸ்லோகம். இது 3த்தையும் போன பாசத்தில் அனுபவிப்போம். இங்கே மூல மந்திரத்தின் அர்த்தம் சொல்லப்படுகிறது. அம்பரம் பிரணவம், சோறு நாராயணாய, தண்ணீர் நமக. இம்மூன்று பதங்களாக கூறப்படுகிறது. அம்பரமே அழகிய பரமாத்மா, ஆகாயம் ஆகாசம் பரவி உள்ளவன், ஆகாசம் போல் எங்கும் சாந்தோக்கியம் ஈசவாசிய உபநிஷத்தில் காட்டப்படுகிறது. கோதை பெண்ணானபடியால் ஓம் என்று சொல்லாமல் அம் என்று சொன்னார். ஸ்திரீகள் எப்போவுமே பிரணவத்தை உச்சரிக்கக்கூடாது. ஏன்னா பிரணவத்தை 3 மாத்திரை உள்வாங்கின்னு பெரியாழ்வார் சொல்லி கொடுக்குறார். அந்த நாபிலேந்து உச்சரிக்கணும். அந்த நாபிலேந்து உச்சரிக்கிறதுக்கு ஆண்களுக்கு மட்டும்தான், புருஷர்களுக்கு மட்டும்தான் அதிகாரம். ஏன்னா நம்மளாம் ஸ்திரீகள்லாம் இந்த கர்ப்பத்தை சுமக்கிறவா, நம்மளுக்கு அந்த நாபிங்கிறது கர்ப்ப சம்பந்தம் உடையது. அந்த நாபிலேந்து நம்ம வந்து சொந்தமானாக்க அதனால் நம்மளுக்கு கஷ்டங்கள் வருங்கிறதுனால ஸ்திரீகள் பிரணவத்தை அம் அப்படி தான் சொல்லணும், அப்படியே நுனிநாக்கில் தான் சொல்லணும். புருஷர்கள் தான் நாபிலேந்து 3 மாத்திரை அவ்வளோ தூரத்துக்கு அதை பிரணவத்தை இழுத்து சொல்லணும். அப்படி தான் பிரணவத்தை சொல்லணுங்கிறத இந்த இடத்த சொல்கிறான். இங்கே தாயார் தான் பெண்ணாக இருக்கிறதுனால அம் அப்படின்னு சொல்கிறான். அம்பருமே தண்ணீரேங்கிறதுக்கு அம்ங்கிறது இந்த இடத்துல பிரணவம். சப்தத்தில் சரணாகதி சொல்லப்படுகிறது. அதில் பக்தி யோகம் கூறப்பட்டதாகிறது. சரணாகதி பக்திக்கு அங்கமானபடியால் ஆக அதில் பக்தி பிரபத்தி என்று இருவாய்களும் தண்ணீர் என்பதால் குறிக்கப்பட்டது. சோறு என்று எம்பெருமானை அன்னமாக கூறப்பட்டபடியாலும் உண்ணும் சோறு பருகுநீர் தின்னும் வெற்றலை எல்லாம் கண்ணன் என்றபடியாலும் பரமாத்மா இங்கு விளக்கப்படுகிறான். அங்கே போயிட்டாக்க
பகவானை பார்த்து நம்ம சொல்லணுமா மோட்சத்தில், அகமன்னம் 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 அகமன்னம். என்ன உனக்கு அன்னமாக எடுத்துக்கோ, என்ன உனக்கு அன்னமாக எடுத்துக்கோ, என்ன உனக்கு அன்னமாக எடுத்துக்கோ, என்னை எந்த விதத்துலேயோ நீ திருப்பிலாம் அனுப்பிடாத அப்படின்னு சொல்லி நம்ம அங்கே பகவான்கிட்ட வேண்டணுமா. அங்கே போனவா திரும்பி வரப்போறதே கிடையாது. நிஜகொல்ல ஆவர்த்ததே, நிஜகொல்ல ஆவர்த்ததே. சத்தியமாக அங்கே போயிட்டோம்னா நம்ம திரும்பி வரப்போகிறது கிடையாது. இருந்தாலும் நம்ம ஒருவேளை வந்துடுமோன்ற எந்த சந்தேகமும் இல்லாத இருக்கிறதுக்கு தான் அகமன்னம் அகமன்னம். இது வந்து சாமவேதத்தில் வருது. அகமன்னம் அகமன்னன் நம்ம சொல்லிகிட்டே இருக்கணுங்கிறத அந்த இடத்துல சொல்கிறான். அறம் செய்யும் பகவானை தர்ம புத்தினால் இரக்கத்தோடு ஆச்சாரியன் நமக்கு உபகரிக்கிறான். அந்த ஆச்சாரிய சம்பந்தம் மட்டும் நம்மளுக்கு கிடைச்சிடுதுன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு வேற எந்த இதுவுமே இல்லைங்க. ராமனுக்கும் சீதைக்கு ராம விருத்தாந்தத்தை சொல்லி உபகரித்தான ஆஞ்சநேயர். இருவருக்கும் பரனுக்கும் சேதனுக்கும் உபகரிக்க ஆச்சாரியன். அங்கே பகவான்கிட்டையும் அவள் வாங்கிக்கிறார் ஆச்சாரியன், நம்மள்கிட்டையும் வாங்கிட்டு ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிற ஒரு பாலம் தான் ஆச்சாரியன். சங்க சூரியத்தில் கூறப்பட்டுள்ளது. நமக்கு உபகரிக்கும் ஆச்சாரியனுக்கு ஒப்பார் யாரும் இல்லை. பகவானே என்னை விட வசந்தமன் ஆச்சாரியன்னு சொல்லி பகவானே கீதையிலே எடுத்து சொல்கிறான். ஆச்சாரியனுக்கு சத்பிரயோக உபகாரம் பண்ணலாகாது விபூதி சதிஷ்டமும் ஈஸ்வர பயமும் உண்டாகி ஈஸ்வர சம்பந்தம் பந்தம் மோட்சம் இரண்டுக்கும் பொதுவாக இருக்கும். ஆச்சாரிய சம்பந்தம் மோட்சத்துக்கே ஏதுவாகும். ஒரு ஆச்சாரியத்தை போய் நம்ம சரணாகதி பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு நிச்சயமாக மோட்சம்தான். ஆக பரமோகாரகர் ஆச்சாரியர், நம்மளுக்கு பரம உபகாரம் பண்ணுறவர் ஆச்சாரியர். அதை தான் எம்பெருமான் ஆனந்தத்தை கொடுப்பான். வேதங்களை ரட்சிப்பவன் ஆச்சாரியன். அந்த வேதத்தினுடைய பொருளை நம்மளுக்கு தெரியாதுங்கிறதுனால எளிய மந்திரங்களால் மூல மந்திரம் துவயம் இது எல்லாத்தையும் எவ்வளோக்கவ்வளோ எளிமையாக நம்மளுக்கெல்லாம் உபதேசிக்க முடியுமோ உபதேசித்து அதனுடைய அர்த்தங்களையும் சொல்லி கொடுத்து அதை தினம் நம்மளை ஜபிக்க வைக்கிறோம். கொம்மனார்க்கெல்லாம் கொழுந்த யசோதா. எல்லா மந்திரங்களுக்கும் உயர்ந்தது அட்சாஸ்திர மந்திரம், அதுதான் மூல மந்திரம். யசோதா கண்ணனுக்கு தாய் தன் வயிற்றில் புதல்வனை வைத்துக் கொள்கிறார். மந்திரமும் தன்னுள் பகவானை வைத்துக் கொள்கிறது. அந்த அக்ஷாஸ்திர மந்திரம் பகவானை தனக்குள்ள வச்சுருக்கு. அதனால்தான் அந்த மூல மந்திரத்தை மட்டும் காத்தால் சுத்தமாக இருக்கிறதை மட்டும்தான் ஜபிக்கணும். துவயம் சர்மசோகம்னு எப்போ வேணாலும் ஜபிக்கலாம். எப்போ பாரு துவயம் ஜபிச்சுட்டு இருக்க நம்மள இருக்கிற கஷ்டங்கள்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாள். மந்திரமும் தன்னுள் பகவானை வைத்துக் கொள்கிறது. குலம் தரும் செல்வம் தந்திரும் பெற்ற தாயினும் ஆயன செய்யும். அதில் வஞ்சு கொம்பு போல வினயத்தை கொடுப்பது மந்திரம். அந்த வஞ்சி கொம்பு அந்த மேலே நித்திய உபதிக்கும் லீலா உபதிக்கும் எடையை குறுக்கி கொடுக்கறது மந்திரம். அதிலும் சிறந்தது மூல மந்திரம். கல்வி கற்பதனால் ஏற்படும் அறிவு மனிதனுக்கு வினயத்தை கொடுக்கும். நிறைய நம்மளுக்கு படிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு கர்வம் வராது. அப்போ தான் நம்மளுக்கு அடக்கம் ஜாஸ்தி வரும். நேரக்கூடம் தழும்பாது. அரைக்கூடம் தான் கொஞ்சோண்டு படிச்சுட்டு வந்தால் தான் எனக்கு அது தெரியும் இது தெரியும்னு சொல்லி நம்ம பெருமையாக பீட்டிப்போம். நிறைய படித்தவாளை பாருங்க, அமைதியாக இருப்பாள். தனக்கு இது அவகிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் அவளுக்கு இவ்வளோ விஷயம் தெரியுறதா அப்படிங்கிற ஒரு பிரமிப்பே நம்மளுக்கு வரும். பகவான் மந்திரங்களில் அநேகங்கள், அவைதான் வியாபகங்கள் என்றும் அவ்வியாபகங்கள் என்றும் இரண்டு வர்க்கம். அவ்வியாபகங்கள் வியாபகங்கள் மூன்றும் சிரேஷ்டர்கள். இவை மூன்றிலும் வைத்துக்கொண்டு பெரிய திருமந்திரம் பிரதானம். அதுதான் எம்பெருமான் பல மூர்த்திகளை பெருக்கினான். ஒவ்வொரு மூர்த்திக்கும் ஒவ்வொரு மந்திரம் உண்டு. அந்த மந்திரங்களுடைய ஸ்தானத்தில் மூல மந்திரத்தை வைக்கலாம். ஏன்னா இந்த பாசுரம் வந்து மூல மந்திரத்துக்குள்ளே உண்டாந்து வியாபக மந்திரங்கள் எல்லாவற்றிலும் அதிகமாய் சர்வ வேத சாரமாய் சர்வானிஷ்ட நிவர்த்தனக்ஷமாய் சர்வ புருஷார்த்தங்களுக்கும் சாதகமாய் சர்வ உபாயங்களுக்கும் உபகாரமாய் சர்வ வர்ணங்களுக்கும் அதிகார குணமாக வைதிக ரூபத்தாலும் தாந்திரிக ரூபத்தாலும் உபஜீவியமாக வியாபிய வியாபக சர்வ தத்வ கண்டோத்தி மத்தாய் சர்வ மந்திர நைர வேஷியகரமாய் சர்வ பகவத் மூர்த்திகளுக்கும் சாதாரணமாய் இருக்கையாலே என்று சுவாமி தேசிகர் ஸ்ரீ அகத்திய சரத்தில் மூல மந்திரத்தை பற்றி சொல்கிறார். பகவத் நம்பர்கள் ஒவ்வொன்றிலும் முடிவில் மூல மந்திரத்தை சேர்த்தே சொல்ல வேண்டும். அந்த பகவானுடைய மந்திரம் எது சொன்னாலும் அந்த மூல மந்திரத்தையும் ஒரு தரம் சேர்த்துக்கணும். அப்போது தான் அந்த மந்திரம் சீக்கிரத்தில் பலம் தரும்.
பஞ்ச மந்திரங்களை சொல்லும் போதெல்லாம் மூல மந்திரத்தை சேர்த்து கொண்டு நாம் சொல்கிறோம். ஆக இது உயர்ந்த மந்திரம். கொழுந்து, இந்த மந்திரம் கொழுந்து கிளைக்கு அழகை கொடுப்பது கொழுந்து. ஆக இது சிறந்தது, ஔஷத்துக்கு ஏற்றது கொழுந்து தான். அந்த கொழுந்து இலையில தான் சக்தி ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு பெருவா சொல்லுவாங்க. முத்தின இலையில சக்தி ஜாஸ்தியாக இருக்காது, இதில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். மும்பியும் நீயும் புரங்கே, இங்கு இரண்டையும் சேர்த்து சொன்னதுக்கு காரணம் பகவத் சேஷத்துவம் இல்லாமல் பாகவத் சேஷத்துவம் இல்லை. இந்த இடத்துல பலராமன் ஆதிசேஷன், அவன் பாகவன். நின்றால் கொடை, இருந்தால் சிம்மாசனம், நடந்தால் திருவடி, எல்லா விதத்துலேயும் அவன் இருக்கான். அந்த பகவத் கைங்கரியம் நம்மளுக்கு அவன் பண்ணிட்ட அவனுடைய கைங்கரியத்தை நம்ம எடுத்து பார்க்கணும்னு சொல்கிறான். நித்தியம் ஸ்ரீயா சமேதஸ்ய பக்தை தாராத சதகா சக சத்வாரகம் சத்யால் சேஷித்வம் பரமாத்மதக என்று சுவாமி தேசிகன் ஸ்ரீ சுக்தியில் சொல்கிறார். ஆராதனம் ஸ்வேஷதம், ததியாராதனம் பரம் என்பது தெரியுது. ஆராதனம் ரொம்ப விஷயம், அதை விட தர்யாராதனம் பண்ணுறது இன்னும் விசேஷம் அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறார். கடியன் கொடியன் நெடியமால் உலகம் கொண்ட அடியன் அறிவரும் மேனி மாயத்தன் ஆகிலும் கொடிய என் நெஞ்சம் அவனென்றே கிடக்கும் இல்லை. அடிமை துடி கொள்ளிடை மடத்தோழி அன்னை என்ன செய்யுமோ அப்படின்னு சொல்லி நாயகன் பாகத்தில் நம்மாழ்வார் பாடுறான். அவன் கடியன்தான், அவன் கொடியன்தான், ஆனால் நெடிய மால் தான். அவன் ரொம்ப வசந்தவன் தான். ஆனால் அவன் உலகத்தில் இந்த உலகத்தினையும் கொண்ட அடியன், எல்லாத்தையும் தன் திருவிடியாட அளந்தவன். அறிவரும் மேனி மாயத்தன், நம்மளால் அவனை அறிஞ்சிக்க முடியாத அந்த மேனியை மறைச்சி வச்சுருக்கான். ஆகிலும் கொடிய என் நெஞ்சம் அவனென்றே கிடக்கும் எல்லே, என்னுடைய நெஞ்சம் அவனை தான் நினைக்கும். நீங்கள்லாம் என் அம்மா, அதான் என் அன்னை என்ன செய்யுமோ தோழியரே, அடிமை துடிக்கொள் இடை, அடிமை கொண்டிருக்கேன், அதனால் என்னுடைய எடை குறுகின்றே வருது. என் அண்ணன் என்ன செய்யுமா தெரியாது, எனக்கு என் அம்மா என்ன சொல்ல போகிறாளோ தெரியாது. ஆனால் என் மனசு என்னமோ அவனுக்கு தான். இனிமே என்னால் மீண்டு வர முடியாதுன்னு சொல்லி சொல்கிறான். வேம்பில் புழு வேம்பு அன்றி உண்ணாது அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் சொல்கிறான். அந்த வேம்புக்குள்ளே இருக்கிற புழு அந்த வேம்பு தான் சாப்பிடும், வெளியில் இருக்கிறத சாப்பிடாது. அந்த மாதிரி நம்ம மனசில் ஒரு கண்ணன்கிற இது வந்துடுத்துனாக்க அது என்ன கடியனாக இருந்தாலும் கொடியனாக இருந்தாலும் அவனை விட்டு நம்ம மனசு பிழறக்கூடாது. பிழரும், அதை பிழற விடாத வச்சுக்கணுங்கிறது தான் இந்த இடத்துல எடுத்து சொல்கிறாங்க. அம்பரமே நந்தகோபாலா இதுவரை பிதாவான ஆச்சாரியன் சொல்லப்பட்டான். நந்தகோபாலாங்கிறத ஆச்சாரியன். கொம்பனார்க்கு யசோதா இதனால் மாதாவாகிய மந்திரம் சொல்லப்பட்டது. ஆச்சாரியன் மூலியமாக நம்மளுக்கு மந்திரம் கிடைக்கிறது. செம்பொற் கடலை இதால் ஸ்வர்ணத்தால் அரங்கப்பட்ட பாதுகையை தரித்தவனே, ராமனுடைய அந்த பாதுகையை தலைமையில சுமந்துண்டு எப்படியெல்லாம் அந்த பரதன் சந்தோஷப்பட்டு போனானோ அதை தான் இந்த இடத்துல எடுத்து சொல்கிறான். அம்பரமே அறஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா தத்துவ ஹித புருஷாத்மலே தர்ம யுத்தியா பலனை எதிர்பார்க்காமல் உபதேசம் செய்து. ஒரு ஆச்சாரியன் நம்ம கிட்டேருந்து இன்னது கிடைக்கும்னு சொல்லி யாரும் மந்திர உபதேசம் எந்த ஆச்சாரியனும் பண்ண மாட்டார். நம்ம ஆச்சாரியனுக்கு நம்ம உபகாரம் பண்ணணும், அது நம்மளுடைய கடமை. ஆனால் அந்த ஆச்சாரியன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்க மாட்டார். அதுதான் ஆச்சாரியன் கொடுக்குற தத்துவ ஹித புருஷார்த்தங்களே. நம்மளுடைய தத்துவம், நம்மளுடைய ஹிதம், நம்மளுக்கு எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறத அந்த ஆச்சாரியன் எடுத்து சொல்வார். முதல்ல ஆகார நியமனத்தை சொல்வார் ஆச்சாரியன். நம்மளுக்கு இதெல்லாம் ஒதுக்கிடுப்பார், இதெல்லாம் சேர்த்துப்போம். அந்த ஆகாரம் கட்டுப்பாடு நம்மளுக்குள்ளே வந்துடுச்சுன்னா மீதி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு வருங்கிறது தான் இந்த இடத்துல எடுத்து சொல்லலாம். அந்த ஆனந்தத்தை கொடுத்தும் வேதத்தை காக்கும் ஆச்சாரியனே அனுகரிப்பானாக. அந்த ஆச்சாரியன் தான் நம்மளுக்கு நல்ல புத்தியை காட்டுறார். அந்த ஆச்சாரியன்கிட்ட நம்ம போய் சரணாகதி பண்ணிட்டோம்னா அடிக்கடி முதல்ல நீங்கள் எடுத்த உடனே சரணாகதி பண்ணிக்கணும் கூட ஆச்சாரியன் எதிர்பார்க்க மாட்டார். அடிக்கடி அவரை போய் பார்த்துட்டே இருங்களேன். பார்த்துட்டே இருக்கிற செய்யும். ஒரு நாள் சொல்வார், ஏன் இவ்வளோ தந்தரம் வரையே, சமாசனம் பண்ணிக்கோயேன், வர்ணியாசம் பண்ணிக்கோயேன் அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்போம். அப்படி கேட்க முதல்லலாம் நம்ம தட்டி கழிச்சுட்டே வந்துடுவோம்.
ஒரு நாள் திடீர்னு இவ்வளோ தூரம் ஆச்சாரியன் சொல்கிறாரு, ஏன் நம்ம அதை ஃபாலோ பண்ணக்கூடாது? சரி, முதல்ல போய் சமாசனம் பண்ணிப்போம். சமாசனம் பண்ணிக்கிறச்சேயுமே அவர் சொல்லுவார், பரநியாசமும் வாங்கிக்கணும், கொஞ்ச நாள் போகட்டும் அப்படின்வா. கொஞ்ச நாள் நம்மளுக்கு ஆயுசு இருக்கா அப்படின்னு சொல்லி ஆச்சாரியன் கேட்பார். அது நம்ம மனசில் உரைச்ச உடனே இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு போய் பரநியாசமும் வாங்கிடணும். அந்த பரநியாசம் வாங்கிட்டோம்னா நிர்பயக, நம்மளுக்கு எந்த பயமும் இல்லை, எந்த பாரமும் நம்மளுக்கு இல்லை. நாளைக்கு என்ன நடக்குமோ, இன்னைக்கு என்ன நடக்குமோ, எந்த கவலையும் நம்மளுக்கு இல்லை. ஏன்னா அவங்ககிட்ட நம்மளை ஒப்படைச்சுடுவார் ஆச்சாரியர். அதை தான் இந்த இடத்துல எடுத்து சொல்கிறார். ஞானத்தை கொடுப்பதன் மூலம் வினயத்தை தரும் மந்திரங்களை பிரமாணமாக பாகவத குலத்தை பெற செய்வதுமான யாதி துர்பிஷம் களவு முதல்களை நீக்கி விவகாரம் செய்வதாகவும் எஸ்எஸ்ஐ கொடுப்பதுமாக ஓ மூல மந்திரமே. ஆச்சாரியன்கிட்ட போய் அந்த மூல மந்திரத்தை உபதேசம் வாங்கிட்டு தினம் காத்தால பெருமாள் சன்னதியில் அதை ஜபிச்சோம்னாக்க நம்மளுக்கு எவ்வளோ வருது பாருங்க. ஞானத்தை அது கொடுக்கறது, வினயத்தை கொடுக்கறது, யார்கிட்டையும் நம்ம சண்டை போட மாட்டோம், கோபப்பட மாட்டோம். மந்திரங்களில் பிரதானமாக அது இருக்குது. பாகவத குலத்தை பெறுது, நம்மளுடைய சத் சங்கத்தில் கொண்டு போய் சேர்த்து வைக்கிறது. வியாதி துர்புஷம் களவு எல்லாத்தையும் அது நீக்கிறது. அப்பேற்பட்ட மூல மந்திரமே அருள் புரிவாங்க. நான் உன்னை ஜபிக்க ஆரம்பிச்சிட்டேன், ஆச்சாரியர்கிட்ட போனேன், உபதேசம் வாங்கிட்டு வந்துட்டேன், நான் உன்னை ஜபிக்க ஆரம்பிச்சிட்டேன், நீ எனக்கு அருள் புரிவாயாக. எல்லா இடத்திலும் பரவியும் நித்திய சூரியனுக்கு எஜமானமான பகவானே. எல்லாத்துலேயும் இதுலேயும் இருக்கான், தூண்லேயும் இருக்கான், துரும்புலேயும் இருக்கானாப்புல ஒரு கல் மண் எல்லாத்துலேயும் அந்தராமையாக பகவான் இருக்கான். எதையுமே நம்ம அதனால தான் இந்த பூமி தாய்ங்கிறத விட இதில் பகவானும் அந்தராமையாக இருக்கான்றதுனால தான் நாட்டியம் ஆடுறவாள்லாம் பார்த்தா முதல்ல பூமியை தொட்டு கண்ணில் ஒத்தின்னு தான் ஆட அனுப்பாள். ஏன்னா அவள் தட்டுன்னு தட்டுற செய்யும் அந்த பகவானை அடிக்கிறாப்புல ஆயிடுங்கிறதுனால தான் முன்னாலேயே மன்னிப்பு கேட்டுப்பாள். அந்த எல்லா இடத்துலையும் பரவியும் நித்திய சூரியருக்கு எஜமானமான பகவான். மோட்சத்தில் நித்திய சூரியருக்கெல்லாம் அவங்க எஜமானதான் இருக்கான். ஆனால் இங்கே நம்மளுக்கெல்லாம் அந்தரியாமையாக இருந்து நம்மளை வழி நடத்துகிறான். இத்தனை அர்ச்சாமூர்த்தியாக இத்தனை கோவில்களில் அவன் வாசம் பண்ணுறான். வா என்கிட்ட வா, 10 நாள் வா, உன் மனசில் கொஞ்சோண்டு நான் இடம் பிடிச்சிக்கிறேன்னு சொல்லி நம்மக்கிட்ட கேட்குறான். எங்கள் விஷயத்தில் ஆலசியமின்றி அனுகிரகம் செய்வாங்க. அலட்சியமே படாத, எங்களை அலட்சியப்படுத்திடாத, நான் உன் குழந்தை, என்னை ஏற்றுக்கோன்னு சொல்லி சொல்வாங்க. சுவர்ணத்தால் அலங்கப்பட்ட பகவானின் திருவடிகளும் அவன் சம்பந்தப்பட்ட திருவடியான பாகவதர்கள் எடுத்தும் அந்த பகவானுடைய திருவடி சம்பந்தம் எப்படி கிடைக்குன்னா பாகவதாளுடைய திருவடி. அதுலேயும் கைங்கரத்தை செவிக்கும் எம்பெருமானே, தசாவதாரம் எடுத்த பகவானே. பாகவதற்கு நம்ம எவ்வளோக்கு கைங்கரியம் பண்ணுறோமோ, சேர்ந்துருக்க சத் சங்கத்தில் இருக்கிறவாளுக்கு எவ்வளோக்கு நம்மளால் முடிஞ்ச சின்ன ஒத்தாசை, அது நீங்கள் பணத்தால் பண்ணுறங்களோ, உடம்பால் பண்ணுறங்களோ, அன்னத்தால் பண்ணுறங்களோ, ஏதாவது ஒன்று, ஒரு தீர்த்தம் ஒரு டம்ளரில் எடுத்து அவளுக்கு கொண்டு போய் கொடுத்தா கூட புண்ணியங்கிறான். சின்ன கைங்கரியம் அது, அதிலே நம்மளுக்கு வளரும். அந்த கைங்கரியம் வளர்ந்துதானாக்கா நம்மளை அவங்ககிட்ட கொண்டு போய் சேர்த்துடும். எங்களால் ஆராதிக்கப்பட்ட தேவரையும் பாகவதர்களையும் அனுபவரிப்பீர்கள. எங்களால் ஆராதிக்கப்படுறோங்க, தினம் உங்களையே நாங்கள் ஆராதிச்சுருக்கோம், தினம் உன்னை நினச்சிக்க ஆரம்பிச்சிருக்கேன், இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். இதை வளர்த்து விடுறதுக்கு என்ன காரணம்? பாகவத சம்பந்தம். அந்த பாகவத சம்பந்தம் எப்படி வரும்? அவனுடைய நாமங்களை சொல்ல 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 அந்த பாகவத சம்பந்தம் தான் அந்த பாகவத எல்லாம் நம்மளுக்கு நல்ல வழியை காட்டுவான். அவனே அவ மூலியமாக நம்மளுக்கு ஆச்சாரியனை காட்டி கொடுப்பான் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கா. இன்னைக்கு 17வது பாசுரம் நல்லா அனுபவித்தோம். இதில் தாயாரை எழுப்பாத விட்டுட்டான். பலராமன் கண்ணனை எழுப்பிட்டா, கண்ணனை எழுப்புறதையும் பலராமன் கோச்சுக்கிறான்னு சொல்லிட்டு பலராமனையும் எழுப்பிட்டான். தாயார் இருக்கா, தாயாரை எழுப்பவே இல்லை. தாயாரை முன்னிட்டுதான் நம்மளால் பெருமாளை அடைய முடியும். பலராமன் ஆச்சாரிய ஸ்தானம், பலராமனை சொல்லிட்டா. தாயாரை விட்டுட்டு கண்ணனை கூப்பிட்டதுனால கண்ணன் திரும்பியே பார்க்க மாட்டாங்கிறாங்கிறதுனால அடுத்த பாசங்களில் தாயாரை எப்படிலாம் அனுபவிக்க போகிறாங்கிறத நம்மளும் அனுபவிக்கிறான். அடியே குற்றம் குறைகள் இருக்க க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். அடியே திருவாழி பூரத்து ஜகத்தூரி தாழ்வாழியே திருமாலை
திருவாடிபுரத்து ஜெகத்தூழி வாழ்வார் திருப்பாதை முப்பனும் செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே 143 உரைத்தாள் வாழியே உயர் அரங்கற்கே கண்ணி உகந்து அழித்தாள் வாழியே மறுவாரும் திருமல்லி வடநாடு வாழியே புதுவை நகர்கோதை மலர் பதங்கள் வாழியே. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. நாளைக்கு தொடர்ந்து அனுபவிக்கலாம். இந்த தாயார் எப்படியெல்லாம் போட்ட போகிறா, அந்த தாயார் இப்படிலாம் பண்ண போகிறாங்கிறத நாளைக்கு அனுபவிக்கலாம். அடியே